எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 58வது பிரவச்சனம். ராமானுஜர் தான் அவர் சொல்றான்றது போதே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அவர் ராமானுஜருக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. இவளுக்கு எப்படி இவ்வளவுலாம் தெரிஞ்சிருக்கு, இவன் சாதாரண பொண்ணுன்றா, மோர் வைக்கிற பொண்ணுன்றா, இவளுக்கு போய் இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். இப்ப அவருக்கு வந்து சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், அடுத்த பிரவச்சனத்தை சொல்லுவா. அடுத்த பிரவச்சனம் 58வது பிரவச்சனம் என்ன சொல்றான்னா, நில்லென பெற்றேனோ இடையாற்றூர் நம்பி போலே அப்படின்ற. இடையாத்தூர்னு ஒரு ஊர் இருந்தது அங்க திருச்சிக்கு பக்கத்துல. இடையாத்தூர்னு ஒரு ஊர். பெருமாளோட எல்லா உற்சவங்களுக்கும் வந்துருவா. பெருமாளோட உற்சவத்துக்கு அந்த இடையாத்தூர் நம்பி பயங்கர விஷ்ணு பக்தர். பெருமாளோட எல்லா உற்சவத்துக்கும் வந்துடுவார். வயசானவர், எல்லா உற்சவத்துக்கும் வந்துடுவார். பெருமாள் ஒவ்வொரு தினமும் இடையாத்தூர் நம்பி வந்திருக்கானு முத்து பார்த்து பாரான். உற்சவத்துக்கு அவரை தூக்கிட்டு வரும்போது உற்சவங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் உற்சவத்துக்கெல்லாம் முறைப்படுத்தினதே ராமானுஜர் தான். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வந்து அந்த ஸ்ரீரங்கம் இது நடைபெற அவர் கையில் வந்தப்புறம் முதல்ல அவர் பண்ணது என்னன்னா, உற்சவங்களை சரி பண்ணாராம். எல்லா உற்சவங்களும் நடக்கணுன்ற மாதிரி பண்ணாராம். அது மாதிரி அது வந்து அது நிறையா இருக்கு. தினம் நடக்கிறது நித்தியோத்சவம்னு ஒன்று நடக்கும். அப்புறம் பக்ஷோத்சவம்னு ஒன்று, ஒவ்வொரு பட்சம் பூர்வபக்ஷம் அமரபட்சம் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பட்சத்தில் இருக்குது. மாசோத்சவம்னு ஒன்று இருக்கு, மாதம் நடக்கிற உற்சவம். அதுக்கப்புறம் வந்து ருதோத்சவம்னு ஒன்று இருக்கு, ருதுன்னு ஒன்று இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். 4 ருது இருக்கும் ஒரு வருஷத்துல. அந்த ருதுவுக்கு ஒரு உற்சவம் இருக்கான். அதுக்கப்புறம் அயன உற்சவம்னு இருக்கு. உத்தராயணம் தட்சிணாயணம் 2 அயனம் இருக்குல்லையா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அந்த அயன உற்சவம்னு ஒன்று இருக்கு, அதுவும் பண்ணுவாளாம். அயன உற்சவம். அப்புறம் வருஷோத்சவம். உற்சவங்களுக்கு எத்தனை எக்கச்சக்கம். ஸ்ரீரங்க உற்சவத்துக்கு கேட்கணுமா, எக்கச்சக்கமான உற்சவம். இந்த உற்சவத்துக்கு அவர் எப்பயுமே வருவாராம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு நாள் வரல. ஒரு நாள் வந்து ரொம்ப 10 நாள் உற்சவத்துக்கு, வருஷ உற்சவத்துக்கு 10 நாள் உற்சவத்துக்கு இவர் வந்தது என்னன்னா, 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் வந்தாராம். எப்பயுமே இவர் வந்து உத்தமர். என்னன்னா, உத்தமர்ன்றது யாருன்னா, மற்ற ஆளுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். அதனால தனக்கு நல்லதா கெட்டதா, நாளைக்கு தனக்கு கெட்டது நடக்குதா நல்லது நடக்குதா, நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்காதவங்க தான் உத்தமர். அது இல்லாத நாமும் நன்னா இருந்து அடுத்த வாழையும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா, அவர் தான் மத்தியமர். மத்தியமர்ன்றது அவ வந்து அது மாதிரி இருப்பா. இவர் வந்து உத்தமர். இந்த இடையாத்தூர் நம்பி உத்தமர். இது இல்லாத இன்னொன்று இருக்கு. நான் நன்னா இருந்து அடுத்த வாழ் அழியறதுக்கு, அடுத்த வாழ் அழியிடும், அடுத்த வாழ் எப்படி ஆனாலும் கவலையில நான் நன்னா இருக்கணும், அவ போய் அதை மறந்துட்டாரு. அது 3வது. இவர் வந்து உத்தமர். இவர் வந்து தன்னோட இதே இல்லை, எப்படியோ எல்லாரும் நன்னா இருக்கணும், அவ்வளோதான். இவருக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப முடியல, இவரால் வர முடியல. 3-4 நாள் எடுத்து காணும். 4வது நாள் அங்கே இருந்து வரார். இவர் வந்து பார்த்தா அப்படி எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடையாத்தூர் நம்பி வந்துடுறார். உற்சவத்துக்கு வந்துடுறார். உற்சவத்துக்கு வந்தவொடனே பெருமாள் வந்து கிட்ட வந்து கேட்குறாரு. பெருமாள்கிட்ட அப்போ அந்த காலத்தில் பெருமாள்கிட்ட பேசுகிற அந்த இதெல்லாம் இருந்தது. அஷ்டாங்க யோகம்னு ஒன்று. அந்த யோகம்லாம் தெரிஞ்சவா வந்து பெருமாள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய சக்தியே படைச்சுவாவா. அவர் என்ன பண்ணுறார், பெருமாள் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே 4 நாளாக காணும்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், சரீரம் எனக்கு ஒத்து வரலன்ற. சரீரம் ஒத்து வரலன்னா என்னென்னா, மனசு இருக்குது பெருமாளை பார்க்கறதுக்கு, என்னால் முடியலன்னு சொல்லலை. முடியலன்னு சொன்னால் மனசையும் சேர்த்து சொன்னதாயிடும். சரீரம் ஒத்து வரல எனக்கு, என்னால் வர முடியல அப்படின்ற. 100 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. 100 வயசு ஆன உடனே அது மாதிரி சொன்னார். சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், அப்படியா, நில்லென பெற்றேனோ அதுதான் இடையாத்தூர் நம்பி போல. பெருமாள் என்ன சொன்ன, அப்புறம் இங்கேயே இரு அப்படின்றானோ. இங்கே இருந்தா அர்த்தம், நீ மறுபடியும் ஊருக்கு போக வேண்டாம், இங்கே இரு, இடையாத்தூருக்கு போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு அர்த்தமா. இது வந்து பெருமாளே கொடுத்த வாக்கு. பெருமாள் கொடுத்த வாக்குன்னு அவர் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே கேட்டு இருக்காரு, அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே நின்னபடியே அவருக்கு உயிர் போயிடுது. நில்லென பெற்றேனும் அதுதான். நில்லென பெற்றேனோ இடையாத்தூர் நம்பி போலன்னு இவன் சொன்னாலே, இவன் சொல்றதுக்கு ரீசன் அதுதான். நில்லு, இங்கே நில்லு, போவேண்டாம், ஊருக்கு போவேண்டாம், இங்கே நில்லுன்னு. இவர் இங்கே இருன்றதை அவர் சொல்றாரு பெருமாள், இங்கே ஸ்ரீரங்கத்திலே இருந்து. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நில்லுன்னு உடனே அங்கேயே நின்று விடுறாரு. எல்லாம் போயிடுது, எல்லாம் ஊர்வலம்லாம் போயிடுது, எல்லாரும் போயிடுது. பெருமாளை கை கூப்பி பார்த்தபடியே இருக்கா, அப்படியே உயிர் போயிடுது, அப்படியே நிற்கிறது. யாரோ வரா, வந்து பார்க்குறோம், வந்து பார்த்துட்டு தட்டுற ஒரு இது இல்லை. அவரை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு, அப்படியே பொத்துன்னு மரமாக சாயிறாரு. சாயும் போது பார்த்தா அப்போதான் தெரியுது உயிர் போயிடுச்சுன்னு. கையை கூப்பி பெருமாளை சேவிச்சபடியே உயிர் போனது இவருக்கு தான். இதுக்கப்புறம் திருப்பாணாழ்வார் வந்து அப்படியே நேராக உள்ளே போனார். அதே மாதிரி வடுக நம்பியும் அப்படிதான். வடுக நம்பியும்
சும்மா இல்லை, வடுக நம்பி அப்படியே பெருமாளை பார்த்துட்டே இருந்து ராமானுஜரை பார்த்துட்டே இருந்து அப்படியே உயிரை விட்டுருவார். அது மாதிரி அந்த இது வந்து பக்தி வந்து ஒரு பூரண பக்தி. பெருமாள் ராமானுஜரோட அழகை பார்த்துட்டு என்னால் மற்ற வாழையெல்லாம் என்னால் பாராட்ட முடியாதுன்னு சொல்லுவார் வடுக நம்பி. அவர் அப்படியே அவரும் அது மாதிரி தான் ராமானுஜரை பார்த்தபடியே ராமானுஜரோட கண்களை பார்த்துட்டே செத்து போயிடுவாராம் வடுக நம்பி காலம் முடியும் போது. அதே மாதிரி இவர் வந்து பெருமாள் நில்லுன்னு உடனே அப்படியே நின்றால் பார்த்தீங்களா, அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் ஊர்வலம் போயிடுது, அப்படியே அந்த இடத்துல அப்படியே பரம வச்சுருவார், இறந்துடுறார், அப்படியே ஜோதியாகி பெருமாள் கூட கலந்துடுறார். அதைத்தான் இவர் சொல்கிறார் அந்த இடத்துல. இடையாத்தூர் நில்லனம் பெற்றவர் இடையாத்தூர் நம்பி போலேன்றாலே அது வந்து இதுதான். இது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு ஆத்மார்த்தமான பக்தின்றது என்னன்றது நம்மளுக்கு இப்போ புரியும். அது வந்து சாதாரண பக்தி இல்லை. அந்த மாதிரி ஒரு பக்தி அமையவே அமையாது, யாருக்கும் அமையாது. அந்த மாதிரி எங்கேயாலும் முடியுமா? பெருமாள் வந்து நில்லுன்னு உடனே அப்படியே நின்று அப்படியே உயிர் போகுமா? இருக்காது. அதான் அடுத்த உற்சவத்துக்கு வர முடியுமோ முடியாதோன்னு இவர் கேட்குற பெருமாள்கிட்ட நான் வந்துட்டேன், இந்த தடவை எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டு என்னால் முடியல, அடுத்த உற்சவத்துக்கு நான் வர முடியுமோ முடியாதோ தெரியலையே பெருமாளே அப்படின்னுவார். உடனே பெருமாள் நீ எங்கேயும் போவானா இங்கே இருந்ததா நில்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியா நீ இங்கேயே நில் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படியே நில்லுன்னு உடனே அப்படியே நின்ன நிலையிலேயே உயிர் பிடிச்சிது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா. பெண் பிள்ளை அவளுடைய இதை திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமாந்திரிட்ட சொல்றா, நில்லென பெற்றவனா இடையாத்தூர் நம்பி போலன்னு. இடையாத்தூர் நம்பி வந்து பெருமாள் வந்து நில்லுன்னார். அது மாதிரி நீ என்னை வந்து அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு என் உயிரை எடுத்துட்டார பெருமாள், அதுவும் பண்ணலையே, என்னை வச்சிருக்காரு, நான் பழைக்கணுமே, பழைப்புக்காக நான் என் காலங்களை ஓட்டணுமே, அதனால நான் வந்து எனக்கு வந்து நான் அந்த இந்த ஊரை விட்டு போறேன்றார். அப்போ இவர் சொல்லுவார், நிறையா சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு அந்த பிரார்த்த கர்மா மட்டும் யாருக்கும் தெரியாது. பிரார்த்த கர்மான்றது நீங்கள் வந்து சஞ்சித கர்மான்றது சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்கள் கர்மா நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள்லாம் சேர்ந்துருக்கும். அதில் கொஞ்சத்தை எடுத்து கழிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்து அது கூட எடுத்துருவோம் நீங்கள் பிரார்த்த கர்மா. இந்த பிரார்த்த கர்மா நமக்கு இருக்கிறதே தெரியாது. இது தெரியாத இந்த பிரார்த்த கர்மாவை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம பூமியில் பிறவி எடுத்து வந்தோம். ஆனால் பிரார்த்த கர்மாவை ஒழிக்காத இன்னும் பல பாவங்களை செஞ்சு பல பாவங்களை சேர்த்துரும். இந்த பிரார்த்த கர்மா எடுத்துன்னு வந்தோமே இதை விட அதிகமாக சேர்த்துரும். அது பேர் வந்து காமிய கர்மான்னு பேர். காமிய கர்மான்றது வந்து இந்த பிறவியில் நம்ம செஞ்ச குற்றங்கள் பாவங்கள். இந்த பாவங்கள் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்த பாவத்தோட போய் சேர்ந்த பாவம் அதிகமாகிடும். அந்த சஞ்சீத கர்மா இன்னும் பெருசாகிடும், இன்னும் அதிகமாகிடும். ஆக இந்த பிறவி ஒழியவே ஒழியாது. பிறவி அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். அதைத்தான் சொல்கிறாரு இந்த பெருமாள் சொல்கிறார். இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து நான் செஞ்ச கர்மாவா, நான் ஏதாவது பிரார்த்த கர்மாவில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா, இந்த கர்மாவெல்லாம் நீங்கள் தீர்க்க முடியாது. நீங்களாக பண்ணி தீர்க்கறதுன்றதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் பிரார்த்த கர்மா உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூமியில் பிறவி எடுத்து பிரார்த்த கர்மாவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும்னு நினச்சி வந்துட்டு நீங்கள் புதுசாக பல தப்புகளை பண்ணி பல பாவங்களை சேர்த்து அந்த பழைய சஞ்சித கர்மா இருக்கு அதை அதிகமாக்கி விட்டுருவீங்க. சஞ்சித பாவத்தை அதிகமாக்கி விட்டுருவீங்க. அது இன்னும் பெருசாகும். அப்போ எப்போ தீரும்? தீரவே தீரது வழி இல்லை. அது மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா என்னன்னு தெரியலையே, நான் இப்போ வந்துட்டேன், இந்த தடவை எப்படியோ வந்துட்டேன், இனிமேல் என்னால் போக முடியாது. அப்போ தான் அவர் சொல்லுவார், பெருமாள் சொல்லுவார், நில்லு, நீ இங்கே நில்லு, போக வேண்டாம்னுவார். சொல்லிட்டு இவர் போயிடுவார். இவர் போன உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் அவர் உயிர் போயிடும். இவர் உயிரே போய் அங்கே போயிடும். ஆக இவர் திரும்பி ஊருக்கே போகல, அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கார் இல்லையா. அதுதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் அவருக்குன்னு கோயில் இருக்கு. இந்த இளையாத்தூர் நம்பிக்கைன்னு ஒரு இடம், ஒரு அந்த மண்டபம் கட்டி வச்சிருக்கா. அந்த மண்டபத்தில் இளையாத்தூர் நம்பிக்கை தனியாக சின்ன சந்நிதியாக இருக்கு ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி இளையாத்தூர் நம்பின்றது அந்த மாதிரி நில்லுன்னு சொன்னேன்னா இளையாத்தூர் நம்பி போலன்றதை இவன் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னேன்னா, இளையாத்தூர் நம்பியை வந்து பெருமாள் நில்லுனாரு, அது மாதிரி என்ன நில்லுன்னு சொல்லி நின்று என்னோட உயிர் எடுத்துட்டாரா? அதுவும் பண்ணலையே, நான் அதுக்கும் இல்லையே, நான் வந்து சாதாரண ஒரு போர் வைக்கிற பொண்ணு, என்ன இது மாதிரி சொல்ல இளையாத்தூர் நம்பி கதையை இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ராமானுஜர் அதிசயப்படும். ராமானுஜருக்கு அந்த பிரமை போவே இல்லை அவருக்கு. அப்படியே இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கா இவ வந்து இங்கேருந்து போறேன்றா. போர் வைக்கிற பொண்ணு, ஒரு திருக்கோளூரில் போர் வைக்கிற பொண்ணுக்கே எவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுன்னா, இன்னும் திருக்கோளூர் இருக்கிற சான்றோர்கள்னு பார்த்தோம்னா எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒன்றும் தெரியலையே, யாருன்னு நம்ம பார்க்கணுமே, கேட்கணுமே, திருக்கோளூரில் வந்து நம்ம இருந்து பார்க்கணும் அப்படின்னு அதை சொல்லுவார். சரி நீ சொல்லு, அடுத்தது சொல்லு, மேலே மேலே சொல்லு, உன்னை போக விட மாட்டேன், நீ இன்னும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னுவார். அப்படியே அடுத்த கதையை சொல்லுன்னுவார். அடுத்ததை சொல்லுவா. சொல்கிறத நம்ம அடுத்த பகுதியில் கேட்போம். தேங்க்யூ.